வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு சின்ன Q&A செஷன். அதாவது பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு சில நண்பர்கள். அதாவது இந்த அகாடமிக் இயரில் 2024-2025 அகாடமிக் இயரில் யூஸ்வலாக யூஜி டிகிரி கோர்சஸ் ஆல்ரெடி ஹெல்த் சயின்ஸஸ்க்கு எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ தான் ஹையர் செகண்டரி ரிசல்ட் ரிலீஸ் ஆகலையே நமக்கு, ப்ளஸ் டூ ரிசல்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறமா டிப்ளமா, பிஜி, அதுக்கப்புறம் லேட்டரல் என்ட்ரி கோர்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் வரும். ஸோ லாஸ்ட் இயர் நிலவரப்படி நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தது எப்போ அப்படின்னா டிசம்பர், அதாவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த டைம்லலாம் எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆச்சோ அதே டைமில் தான் வந்தது. ஸோ டிசம்பரில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகாம மாதிரி இருந்தது. டிப்ளமா இன் ஃபார்மசி ஃபஸ்ட் இயர் அவங்களுக்குலாம். ஸோ லேட்டரல் என்ட்ரிங்கும்போது மேக்ஸிமம் நமக்கு ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அந்த மாதிரி டைம் எடுக்கலாம். ஸோ நமக்கு அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்தப்போ நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் எம்ஃபார்ம் எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்களா, எங்கே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு இன்னும் அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கும் டைம் எடுக்கும். லாஸ்ட் இயர் வந்து நமக்கு செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் தான் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது எம்ஃபார்ம் ஃபஸ்ட் இயர். ஸோ அதற்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நமக்கு அப்ளிகேஷன் நம்ம ரிலீஸ் ஆச்சுது. ஸோ இப்போது இந்த அகாடமிக் இயரும் நமக்கு டைம் எடுக்கலாம். ஸோ நமக்கு அஃபிஷியலாக tnmedicalselection.org, tnhealth.tngov.in வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் அஃபிஷியலாக. தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.